கன்னி ராசிக்கு இந்த மாசம் பொறக்கையில ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்து நீசமாயி பிறக்குது. 4ல செவ்வாய் புதன், 5ல சுக்கிரன் சூரியன், 6ல ராகுவும், 7ஆம் இடத்துல சனியும், 10ஆம் இடத்துல குரு வக்ரமாயும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருந்து பிறக்கிறது கன்னிராசிக்கு இந்த மாதம். கன்னிராசிக்கு இந்த மாதத்துல 7ல சனி இருக்கனால கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வந்துட்டு போகும். கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் கன்னிராசியா இருந்தாங்கன்னா சின்ன சின்ன சந்தேகங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ராசிக்கு 3ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி நீசமாயிருக்கனால இந்த மாசம் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் லாபஸ்தானங்கள் லாபங்கள் வருமானங்கள் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படும். ஆனா இந்த தை மாதம் 3 நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருமானங்கள் மிக திருப்தியான அனுபவம் கிடைக்கும். 4ல இருக்க செவ்வாய் புதன் வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால வீடு கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது, இடம் வாங்குறது மூலமா யோகா அனுபவிக்கிறது, பத்திரம் பதிகிறது போன்றதுக்கு இந்த மாதம் 5ஆம் தேதிக்கு மேல மிக சிறப்பான அமைப்பா இருக்குங்க. கன்னி ராசியில இருக்க ரியல் எஸ்டேட் தொழில இருக்கவங்களுக்கு மிக யோகமான நேரமாகவும் இருக்கும். அதே நேரத்துல பத்திரப்பதிவு துறையில இருக்கவங்க, ஐடில இருக்கவங்க, ஜோதிடர்கள், கன்னி ராசியில இருக்க ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, டெஸ்டிங் துறையில் ஐடிக்குள்ளேயே இருக்கவங்களுக்கெல்லாம் மிக யோகமான நேரமாக இருக்குங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு ராசிக்கு 7ல சனி இருந்தாலும் 6ல ராகுவும் 12ல கேதுவும் இருக்கிறனால எதிரிகளை வெற்றி பெற அமைப்பும், 6ல இருக்க ராகுவை 10ஆம் இடத்துல இருக்க குரு பார்க்கறதுனால மகாலட்சுமி யோகம் பொருந்திய மாதமா இந்த மாதம் சிறப்பாக இருக்கு. அதுவும் 2ஆம் தேதி தை 3 நாள்ல இருந்து தான் அந்த யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. 5ல இருக்க சுக்கிரன் சூரியன் பிள்ளைகள் வழியா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி பிள்ளைங்க மூலமா யோகத்தையும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு ரீதியா வெளிநாடு சென்றவங்களுக்கான அமைப்பு, படிப்பு ரீதியா பிள்ளைங்களுக்கான செலவு செய்யறது, அது போன்ற அமைப்புகளுக்கு பணமும் கிடைக்கும். அதே நேரத்துல பிள்ளைங்க வெற்றிகரமா வெளிநாடு போறது, மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சிறந்த அமைப்பா இருக்குங்க. கன்னிராசிக்காரங்க இந்த மாசம் முழுக்க வழிபட வேண்டிய தெய்வம்னா அனுமன் தாங்க. சனிக்கிழமை அனுமன் வழிபாடு மிக சிறந்தது.